சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுவுமே பேசாம அமைதியா வரீங்க. தலைவலிக்குதுங்க. தலைவலிக்குதா? ஆமாங்க. என்னாச்சு மகா? தெரியலங்க, ஆனா வலிக்குது. இத பாருங்க, வெயில் காலத்துல நிறைய தண்ணி குடிக்கணுங்க. தண்ணி குடிக்கலனா டீஹைட்ரேட் ஆகி தலைவலிக்கும். நீங்க தண்ணி குடிக்கிறீங்களா இல்லையா? நல்லா குடிச்சிட்டு தானங்க இருக்கேன். சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். போற வழியில ஏதாச்சும் ஒரு மருந்து கடையில் நிறுத்தி மாத்திரை வாங்கி போடலாம், தலைவலி சரியா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு தைலம் தேய்ச்சா சரியா போயிடும். தைலம் என் பேக்ல இருக்கு, இந்தாங்க நான் தரேன், போடுங்க. எங்க போச்சு இது? எங்க வேண்டாங்க, இப்ப பரவாயில்ல. அடா போடுங்க, வீட்டுக்கு போறதுக்குள்ள சரியாயிடும். இந்தாங்க கொஞ்சம் போடுங்க. மகா, எனக்கு ஒண்ணு தோணுது, கேட்கவா? கேளுங்க. இன்னைக்கு நாம வெளில போய் சாப்பிடலாமா? வெளியே வா. என்னாச்சு திடீர்னு? சும்மா தோணுச்சு, கேட்டேன். வேண்டாங்க, வீட்டுல நமக்காக சமைச்சு வச்சிருப்பாங்க, அப்புறம் அதெல்லாம் வேஸ்டா போயிடும்ல. ஏங்க, டைம் என்னன்னு பாருங்க, இன்னும் சமைக்கவே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாங்க. என்னாச்சு இன்னைக்கு திடீர்னு வெளியில சாப்பிடணும்னு தோணுது உங்களுக்கு? அதுக்கு இல்ல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் தனியா எங்கேயுமே போய் சாப்பிட்டது இல்லையா, அதான் ரொம்ப ஆசையா கேட்டேன். சரி, அப்ப போலாம். அப்ப எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க போலாமா? நான் ஒரு இடம் சொல்றேன், அங்க சாப்பாடு சூப்பரா இருக்கும், அங்க போலாம். சாப்பாடு சூப்பரா இருக்குமா? உங்களுக்கு தெரிஞ்ச இடமா? ஐயோ, பெரிய ஹோட்டல்ல இருக்குமோ? சரி போலாம், நீங்க சொல்ற இடத்துக்கே போலாம். ஆனா அதுக்கு இப்படி போணுமா இப்படி போணுமா? அந்த சைடு தான். உட்காருங்க, போலாம். உட்காந்துட்டீங்களா? போலாமா? அண்ணா, ஆம்லெட்ல பெப்பர் தூக்கல போடணும். சரிப்பா. அதோ இந்த கடை தாங்க. ஏங்க, இந்த அண்ணன் கடையை சொன்னீங்க? ஆமாங்க. ஏன்? நானும் இதே கடை தாங்க சொன்னேன். ஏன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அடிக்கடி இங்கதான் வந்து சாப்பிடுவோம். நாங்க இங்க அடிக்கடியில வர மாட்டோம், ஆனா வந்தா இங்கதான் வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டு போவேன். அப்படியா? ஆமா. சரி வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கட்டு கட்டுவோம். மாமா மகா, என்ன ரொம்ப நாள் ஆளைய காணோம்? வேலை ஜாஸ்தின்னு பக்கமே வர்றதில்ல. அப்புறம் மகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னா. வாங்க செல்வம் தம்பி, உங்க கல்யாணத்துக்கு தான் வர முடியாம போச்சு. வாங்க வாங்க வாங்க. அதனால என்ன இருக்கு, அதான் ரெண்டு பேரும் ஜோடியா சாப்பிட வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? அதனால என்ன தம்பி, உங்களுக்கு விருந்தே வச்சுட்டா போகுது, உட்காருங்க. இல்லன்னா பரவாயில்ல, நின்னுக்கிட்டே சாப்பிடுறோம். சரி, இப்ப என்ன சாப்பிடுறீங்க? சரி, முதல்ல ஆளுக்கு சூடா 2 இட்லி போடுங்க. சரிங்க. என்னங்க, இங்க கொத்து பரோட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? சரிண்ணே, அப்ப அவங்களுக்கு ஒரு கொத்து பரோட்டா போடுங்க. சரி தம்பி. ஏன் உங்களுக்கு வேண்டாமா? ஏங்க, உங்களுக்கு வாங்கினா அது எனக்கும் வாங்கின மாதிரி தானங்க. இந்த ஒரே இளநீர்ல 2 ஸ்ட்ரா வச்சு குடிப்பாங்களே, அதே மாதிரி தானே. ஒரு கொத்து பரோட்டா வாங்கினா 2 பேரும் பாதி பாதி. இந்தாங்க. தேங்க்ஸ் அண்ணா. சாப்பிடுங்க. அந்த பேக் இப்படி கொடுங்க.
இட்லியே இவ்வளவு பிரமாதமா இருக்குல்ல. அதனாலதான் நான் உங்களை இந்த அண்ணன் கடைக்கு கூட்டிட்டு வந்தேன். ம் நான் கூட நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்னு சொன்னோன்னே ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல் சொல்ல போறீங்கன்னு நினைச்சேங்க. பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போனா இந்த டேஸ்டே வராது. ம் அதுவும் இல்லாம ஆளுக்கு ஒரு இட்லி வாங்குற காசுல ஒரு வாரம் வீட்லயே சாப்பிட்டுறலாம். அது என்னமோ கரெக்ட் தான்.